ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சிறைப்படும் அமைப்பு யாருக்கு? இதன் தலைப்பு. இன்றைய காலகட்டத்தில் குற்றச் செயல்கள் மிகுதியாகிவிட்டன என்றால் அது மிகையல்ல. தெரிந்தோ தெரியாமலோ குற்றச் செயல்களில் ஈடுபடும் பழக்கமும் நிறைய நபர்களுக்கு அதிகமாகிவிட்டது. கிரகங்களின் அமைப்பின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, ஒருவர் குற்றம் புரிந்து சிறைப்படுதல் அல்லது எந்த குற்றமும் செய்யாமல் சிறைப்படுதல் அப்படிங்கிற ரெண்டு விதிகளுமே பொருந்தி வரக்கூடிய சில அமைப்புகள் உண்டு. அவைகள் என்ன என்பதை பார்ப்போம். சரி, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? எப்போதும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு கடமையாற்றுவதும் பணிபுரிவதும் அவசியமாகும். சட்டத்தால் தண்டிக்கப்படும் அமைப்புங்கிறது தான் சிறைப்படுதல். பொதுவாக சிறை ஸ்தானம் அப்படின்னு சொல்லணும்னா 4, 8, 12ஆம் வீடுகள் தான். இதில் 8ஆம் வீடும் 12ஆம் வீடும் ஒரு மனிதனை திடீரென்று மறைந்து போக வைக்கும் தன்மை கொண்டவை. தலைமறைவு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இந்த 8ஆம் இடம், மறைந்து போகும் வாழ்க்கையை குறிக்கக்கூடிய 12ஆம் இடம் தான் அதிகமாக சிறைப்படுதலுக்கான விதிகளையும் உள்ளடக்கி இருக்கிறது. எந்த ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த 3 வீட்டிலும் ஏதேனும் ஒரு பாவிகள் அமர்ந்து, 4ல் ஒரு பாவி, 8ல் ஒரு பாவி, 12ல் ஒரு பாவின்னு அமர்ந்து இந்த வீட்டின் அதிபதிகள் பலகீனமான நிலைகளில் இருந்தால் சிறைப்படும் வாய்ப்புகள் கட்டாயம் ஏற்படும். இது ஒரு விதி. எந்த ஒரு ஜாதகத்திற்கும் 4ல், 8ல், 12ல் பாவிகள் அமர்வது, 4ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி பலகீனப்படுவது சிறை செல்லும் யோகிதைகளை உருவாக்கிவிடும். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ நீங்கள் கடகலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன், இவர் 3ல் நீச்சமாக இருக்கார். 4ஆம் இடத்துல சனி உச்சம். இப்போ 4ஆம் அதிபதி பலகீனம், 4ஆம் இடத்துல ஒரு பாவக்கோள். 8ஆம் அதிபதி சனி, அவர் 4ஆம் இடத்துல உச்சம். 12ஆம் அதிபதி புதன், இந்த புதன் சனியோடு சேர்ந்துருக்காரு. இதில் சுக்கிரன் சனி பரிவர்த்தனை, சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை. அப்போ இது பாருங்கள், 4, 8, 12ஆம் அதிபதிகள் தொடர்பும் ஆகி, இதில் 4ஆம் அதிபதி பரிவர்த்தனையும் ஆகி ஒரு பலகீனம் அடைகிறது, 4ல் ஒரு பாவி இருக்கிறது அப்படிங்கிற அமைப்பு. இவருக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், அங்கே ஒரு பாவி. அப்போ இந்த அமைப்புகள் தான் சிறைப்படும் யோகிதைகளை குறிப்பிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நாம் கூடுதல் விழிப்புணர்வோடு, கவனத்தோடு, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். 10ஆம் வீட்டில் அதிகப்படியான பாவக்கோள்கள் அமர்வது சட்டத்திற்கு புறம்பான தொழில்களை புரிந்து அதன் மூலம் சிறைப்படும் யோகிதையை உண்டாக்கும். இது ஒரு விதி. நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம்ங்கிற பராக்கிரமஸ்தானத்தில் அதிக பாவிகள், 1, 2 பேர் இருக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் நிறைய பாவிகள் இருக்கிறது. அதன் மூலம் நம்ம தொழிலை சட்டத்துக்கு புறம்பாக செஞ்சு கள்ளக்கடத்தல் மாதிரியானது, நோட்டடிக்கிற மாதிரியானது, சட்டத்துக்கு புறம்பானது, இறக்குமதி வியாபாரங்கிற பேரில் லீகல் குட்ஸை இறக்குமதி பண்ணி அதன் மூலமாக சட்டத்தினால் தண்டிக்கப்படும் விதிகளை இது உருவாக்கும். ஸோ 4, 8, 12ல் பாவிகள் இருக்கிறது, 4, 8, 12ஆம் அதிபதி பலகீனமாகிறது ஒரு விதி. 10ஆம் இடத்தில் அதிகப்படியான பாவிகள் அமர்வதும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு அதனால் தண்டனை புரியக்கூடிய யோகிதைகள் உருவாக்குற அமைப்பும் உண்டாகும். சூரியன் ராகு அல்லது கேதுவினால் கிரகணப்படுத்தப்பட்டு 10ஆம் அதிபதியும் பலகீனமாக இருக்கிற நிலையில், சூரியன் ராகு அல்லது கேதுவினால் கிரகணப்படுத்தப்பட்டு 10ஆம் அதிபதியும் பலகீனமாக இருக்கும் நிலையில் அரசியல்னாலேயோ அல்லது அரசு வேலையினாலேயோ ஒருவர் குற்றம் புரிந்து அதன் மூலம் சிறை தண்டனை அனுபவிக்கும் யோகிதையும் உண்டாகும். சூரியன் கெட்டு போகிறது, 10ஆம் அதிபதி பலகீனமாகுது. இவங்க வேலையில் இருக்கிற பட்சத்தில் வேலையில் தவறு இழைத்து அது தண்டனைக்குரிய குற்றமாக மாறி அதனால் சிறைப்படும் யோகிதைகளும், அரசியலில் தவறு இழைத்து அது தண்டனைக்குரிய குற்றமாக மாறி சிறைப்படும் யோகிதையும் கொடுக்கும். இது ஒரு விதி. இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகம் கன்னிகா லக்னம். இந்த கன்னிகா லக்னக்காரருக்கு 2ஆம் இடத்துல சூரியன் நீச்சம், கூடவே ராகு, 2 பேரும் ஒரே அச்சில் இருக்காங்க. சூரியனும் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார், 1ஆம் பாதம். ராகுவும் இருக்கார், சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில். ஸோ இப்போ சூரியனும் கெட்டு போயிட்டார், ராகுவால் பீடிக்கப்பட்டிருக்கார். இவருக்கு 10ஆம் அதிபதியான புதன் விருச்சிகத்தில், லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியான புதன் விருச்சிகத்தில்.
ஸோ இப்போ இது வந்து ஒரு அரசு அதிகாரியோட ஜாதகம். கையூட்டு பெற்றார் அப்படிங்கிறத குற்றமாக கருதி இவர் 6 மாதம் சிறை தண்டனையை அனுபவித்தார். சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருங்கிற வழக்கில் தண்டனை அனுபவித்த ஒரு ஜாதகம். ஸோ இந்த விதிகள் எப்படி பொருந்தி வருதுங்கிறதுக்காக இந்த விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நமக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பாவகத்தாரி யோகம் சூழ்ந்திருந்தால், அதாவது 8லையும் 10லையும் பாவிகள் இருந்து 9ஆம் இடம் பலகீனமாகி 9க்கு உடைய கிரகமும் வலுவில்லாத நிலையில் இருந்தால், வெளிநாட்டுக்கு போகிற நீண்ட தூர பிரயாணத்தின் அடிப்படையில் குற்றங்கள் புரிந்து அதன் மூலம் சிறைப்படும் யோகிதைகள் உண்டாகும். சிலர்லாம் அந்நிய தேசத்தில் சிறைப்படுறாங்க இல்லைங்களா, அதற்கான விதிகளில் இது வரும். 9ஆம் இடத்திற்கு பாவகத்திரி யோகம், 8ஆம் வீட்லேயும் பாவி இருக்கிறது, 10ஆம் வீட்லேயும் பாவி இருக்கிறது, 9ஆம் இடம் நசுக்கப்படுறது, 9ஆம் அதிபதியும் பலகீனமாக இருக்கிறது. இது வெளிநாட்டில் சிறைப்படும் அமைப்பை உருவாக்கும். ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன். ஒரு கும்பலக்ன ஜாதகம், இவருக்கு 8ஆம் இடத்துல சனி ராகு, 8ஆம் இடத்துல சனி ராகு, 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய். 8ஆம் இடத்துல சனி ராகு, 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய். இவருக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரனும் 8லேயே நீச்சம். சரிங்களா? இந்த ஜாதகம் வெளிநாட்டில் திருமணம் முடித்து, அந்த திருமணத்தில் வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி, அந்த திருமணத்தில் பெரிய சிக்கலாகி வன்கொடுமை சட்டத்தின் கீழே ஃபாரினில் அரெஸ்ட் ஆனவர். இதில் அவருடைய மனைவி வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிற ஒரு பெண்ணை தான் கல்யாணம் முடிச்சிருக்காரு. அந்த குழந்தைகிட்ட இவர் தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி கேஸ் போட்டு ஜெயிலுக்கு போன ஜாதகம். வெளிநாட்டில் குற்றம் புரிஞ்சாரோ புரியலாங்கிறது அது தனி கதை. ஆனால் அதன் மூலம் தண்டனை அனுபவிக்கிற ஒரு விதியை குறிக்கும். 9ஆம் இடத்துக்கு பாவகத்தாரி யோகம் வாங்கி 8லும் 10லும் பாவிகள் அமர்ந்த நிலையில், 9ஆம் அதிபதியும் கெட்டுப்போன நிலையில் இவருக்கு இந்த தண்டனை. புரிஞ்சுங்களா? ஸோ சிறைப்படுதலில் நிறைய விதிகள் இருக்குது. அதில் 4, 8, 12ஆம் இடம் கெட்டு போகிறது, 10ஆம் வீட்டில் அதிகப்படியான பாவிகள் அமர்றது, அதனால் ஏற்படுற பாதிப்புகள், 9ஆம் இடத்திற்கு பாவகத்தாரி யோகம் ஏற்படுறது, அதனால் ஏற்படுற பாதிப்புகள், 9ஆம் அதிபதி கெட்டு போகிறது, அதனால் ஏற்படுற பாதிப்புகள், சூரியன் கெட்டு ராகு கேதுவினால் கிரகணப்படுத்தப்பட்டு 10ஆம் அதிபதி பலகீனமாகும் போது அரசாங்க தண்டனை பெறக்கூடிய யோகிதைகள், இது எல்லாமே கலந்து வரும். இதில் 1, 2 விதிகள் உங்கள் ஜாதத்தில் இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி புதன் எந்த ஒரு ஜாதகத்தில் அதிக பாவிகளோடு சேர்றாரோ அவங்களுக்கும் குற்றம் புரியாமலே தண்டனைக்கு சிறை செல்லும் யோகிதைகள் உண்டாகும். குற்றம் புரியாமலே தண்டனை கிடைக்கும். புதன் அதிக பாவிகளோடு சேரக்கூடாது. ஏன்னா பாவிகளோடு சேர்ந்தால் புதன் 1ஆம் நம்பர் பாவியாக மாறுவார். புதன் ஒரு 2 பாவிகள் 3 பாவிகளோடு சேர்ந்து இருக்காருனாலே நீங்கள் வந்து லைஃப்பில் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரி விதிகள்லாம் ஜாதகத்தில் இருக்குன்னா நாம் சட்டத்திற்கு புறம்பாக எதையும் செய்ய துணியக்கூடாது. இது முதல் விதி. அடுத்தது, எப்போதும் முன்னெச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயலாற்ற வேண்டியது அவசியம். இது 2வது விதி. இடைவிடாத இறைப்பணி, இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, எப்போதும் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வதன் மூலமாக இந்த மாதிரியான நெகட்டிவிட்டியான விஷயங்களில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் காப்பாற்றி கொள்ள முடியும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.